ஓசூரில் கணவரின் தகாத உறவை கண்டித்த மனைவியை தாம்பத்திய உறவின் போது கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு இயற்கையாக இருந்துவிட்டதாக நாடகமாடிய ஜிம் மாஸ்டர் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? மனைவியை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு கொலைப்பழியில் இருந்து தப்பிக்க ஜிம் மாஸ்டர் போட்ட நூதன நாடகம் அம்பலமாகி உள்ளது. ஜிம் மாஸ்டரின் மாஸ்டர் பிளான் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? ஓசூர் ஜூஜுவாடி உப்கா ராயல் கார்டன் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வருபவர் 34 வயதான பாஸ்கர். ஜிம் மாஸ்டரான இவர் ஓசூரில் காமராஜர் காலனி, சீத்தாராமேடு, ஜூஜுவாடி, ராஜேஸ்வரி லே அவுட் ஆகிய 4 இடங்களில் ஜிம் நடத்தி வருகிறார். இவரது மனைவி 33 வயதான சசிகலா பெண்களுக்கான பிரத்யேக ஜிம்மை நடத்தி வந்துள்ளார். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். ஃபேஸ்புக் மூலம் ஏற்பட்ட நட்பின் மூலம் காதல் ஏற்பட்டு பின்னர் 2 வீட்டினர் சம்மதத்துடன் இவர்களது திருமணம் நடைபெற்றுள்ளது. இருவரும் குடும்பமாக சேர்ந்து வாழ்ந்து வந்த நிலையில் பாஸ்கருக்கும் ஃபேஸ்புக் மூலம் வேறொரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த விஷயம் சசிகலாவுக்கு தெரிய வந்த நிலையில் கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. சசிகலா தொடர்ந்து பிரச்சனை செய்து வந்ததால் மனைவி மீது பாஸ்கர் கடும் ஆத்திரத்தில் இருந்து வந்தார். இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி இரவு பாஸ்கர் மனைவியுடன் வீட்டில் இல்லற உறவில் ஈடுபட்டுள்ளார். அப்போது சசிகலாவுக்கு திடீரென மூக்கில் ரத்தம் வந்ததாக கூறி உடனே அவரை மீட்டு ஓசூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பாஸ்கர் அழைத்துச் சென்றுள்ளார். அங்கிருந்த மருத்துவர்கள் சசிகலாவை பரிசோதனை செய்து அவர் ஏற்கனவே இறந்து விட்டார் என்ற அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஓசூர் சிப்காட் போலீசார் விசாரணையை தொடங்கினர். முதற்கட்ட ஆய்வில் உயிரிழந்த சசிகலாவின் கழுத்தில் கடுமையான காயம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதே நேரம் பெங்களூருவில் இருந்து வந்த சசிகலாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அவரது உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக புகார் கூறினர். சசிகலா உயிரிழப்பில் சந்தேகமடைந்த போலீசார் கணவர் பாஸ்கரிடம் இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்து போலீசாரை அதிர்ச்சியடைந்தனர். சம்பவத்தன்று பாஸ்கரும் அவரது மனைவி சசிகலாவும் மதுபானம் அருந்தி உள்ளனர். ஏற்கனவே மனைவி மீது ஆத்திரத்தில் இருந்த பாஸ்கர் இந்த சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்து சசிகலாவுக்கு அதிக மதுவை ஊற்றி கொடுத்துள்ளார். பின்னர் மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது கழுத்தில் துணியை போட்டு இறுக்கி கொலை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதன்பின் மருத்துவமனையில் இல்லற உறவின் போது மூக்கில் ரத்தம் வழிந்து இறந்து விட்டதாக நாடகமாடியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. பாஸ்கர் சசிகலாவிடம் தொடர்ந்து பணம் கேட்டு தொந்தரவு கொடுத்து வந்ததாகவும் வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்ததால் மனைவியை திட்டம் போட்டு கொன்றுவிட்டதாகவும் உயிரிழந்த சசிகலாவின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். தனது பெண்ணை கை கால்களை கட்டி வாயில் துணியை வைத்து அடைத்து கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு எங்களுக்கு போன் செய்து இயற்கையாக இறந்து விட்டார் என பாஸ்கர் நாடகமாடியதாக சசிகலாவின் தந்தை குற்றம் சாட்டினார். தயவு செஞ்சு பொண்ணுங்கெல்லாம் எப்படி உலகத்தில் வாழத்து? இப்படியெல்லாம் நாங்கள் கட்டி பொண்ணுங்களை கட்டி குத்து படிக்க வச்சு கட்டி குத்து நாங்கள் எப்படி வாழறது? இனிமேல் வாழ முடியுமா? பொண்ணுங்களாம் எங்களுக்கு யாரும் சப்போர்ட் இல்லை. அவங்க 2 பேருக்கும் சார் பிரச்சனை, ஒரு 6 மாசமா பிரச்சனை. அவன் நல்லா தான் இருந்தாங்க 2 பேரும். இப்போ ஒரு 6 மாசமா ஏதோ ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுன்னு இருக்கிறான் சார். அது இந்த பொண்ணு கேட்கவே உன்னை சாவடிக்காது விடமாட்டேன்னு சொல்லிட்டான் சார். அப்படியே சொல்லியிருந்தான், நீ விட்டு போயிடு, என் பசங்களை நான் பார்த்துக்கிறேன், விட்டு போயிடு. அவங்க மாமனார் கூட சொல்கிறாங்க சார். இந்த மாதிரி யாருன்னா சொல்லுவாங்களா? யாருக்குமே இந்த சாவு வரக்கூடாது சார். அச்சு சாவடிச்சிட்டாங்க சார் அந்த பொண்ணை. இதையடுத்து மனைவியை கொலை செய்த பாஸ்கரை சிப்காட் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கணவனின் தகாத தொடர்பை கண்டித்த மனைவியை கழுத்தை நெரித்து கொன்று ஜிம் மாஸ்டர் நாடகமாடிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.